ஹாய் ஆல், சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறது பார்த்துடலாமா? ஸோ பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கிட்டு பட்டை, லவங்கம், பிரியாணி இலை இது எல்லாமே போட்டுக்கிட்டு நான் ஒரு 8 வெங்காயம் கிட்ட எடுத்திருக்கேன். ஸோ லைட்டாக உப்பு போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம் பொன்னிறமாக. நான் வந்து 4 தக்காளி 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ அதையுமே நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். பிரியாணி மசாலா, சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்துட்டு அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வந்துட்டு நல்லா மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு, நான் வந்து ரைஸ் எந்த அளவு பாத்திரத்தில் எடுத்தனோ அதே அளவு வந்து தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அப்போ தான் வந்துட்டு நல்லா உதிரி உதிரியாக வரும் தம் போட்டு எடுத்தால். ஸோ இது நல்லா கொதி வந்ததும் ரைஸை போட்டு நம்ம எடுத்து மூடி வச்சு திறந்து பார்த்தா நம்ம சிக்கன் பிரியாணி ரெடி. எங்கள் வீட்டில் வந்துட்டு குட்டி குட்டி கெஸ்ட் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களாம் வந்துட்டு ஜாலியாக இந்த சிக்கன் பிரியாணி வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த பிரியாணி ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ என்னோடய சிஸ்டர் இன்லா பசங்க, என்னோடய அக்காவோட பசங்க எல்லாமே வந்திருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் ஜாலியாக சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ டாட்டா பாய்.